இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாமகவினர். பலமுறை சொல்லியும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. பாமகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனை, எதனால் பாமகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக, பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ட நாளிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை திமுகவும் அதிமுகவும் பரப்பினார்கள். அவர்களை விட அதிவேகமாக விடுதலை சிறுத்தைகள் என்று இந்த நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி, தலித் சமூகத்திற்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கின்ற, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கின்ற திருமாவளவன் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களை எந்த அளவிற்கு கட்டமைத்திருக்கிறார், எந்த அளவிற்கு மோசமாக கட்டமைத்திருக்கிறார் என்பதை பற்றி என்றைக்கும் திருமாவளவன் யோசித்ததே கிடையாது. ஆனால் அவர்களை பற்றித்தான் இந்த நாட்டிலே சில ஊடகங்கள் தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ட பிறகு அவர் மாம்பழத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களிடையே ஓட்டு கேட்ட காட்சியை அவதூறாக, மோசமாக சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருக்கிறார் காடையாம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்த ஒரு தலித் சமூக இளைஞர். அந்த இளைஞர் கோவையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினர், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் மாணிக்கம் உள்ளிட்டவர்கள், அவரோடு அந்த காடையாம்பட்டி ஒன்றிய செயலாளர் மற்றும் பாமகவை சார்ந்த அனைவரும் திரண்டு சென்று காடையாம்பட்டி காவல் நிலையத்தில் நாளை காலைக்குள் இந்த பிரச்சனையில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம், ஒட்டுமொத்தமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தி காடையாம்பட்டி பகுதியை ஸ்தம்பிக்க வைப்போம் என்று சொன்னதற்கு பிறகு அவசரமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்நேரம் அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களோ வன்னியர் சமூக இளைஞரின் மீது ஒரு தகவலை, ஒரு புகாரை கொடுத்திருந்தால் எவ்வளவு வேகமாக அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்திலே கைது செய்திருப்பார்கள் என்பதையெல்லாம் கடந்த காலங்களில் கடலூர் மாவட்டத்திலே பலமுறை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு வன்னியர் சமூகத்திற்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக எவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு கடலூர் மாவட்டத்திலே நடந்த பல சம்பவங்கள் உதாரணம். ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே தவறு செய்திருந்து, உண்மையிலேயே அயோக்கியத்தனம் செய்திருந்து, உண்மையிலேயே குற்றம் செய்திருந்து அதை காவல்துறையில் போய் புகார் கொடுத்தால் அவ்வளவு விரைவாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உரம் போட்டு வளர்க்கிறது இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு. அந்த தலித் சமூக இளைஞர்கள் என்ன தவறை செய்தாலும் அவர்களை காப்பாற்றுகின்ற இடத்திலே தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை நிலவுகின்ற இந்த நேரத்தில் நேற்று காவல் நிலையத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் முற்றுகையிட்டு காவல் நிலையத்தில் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்ததற்கு பிறகுதான் நேற்று இரவோடு இரவாக கோவையிலே கட்டிட வேலை செய்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை தவறாக சமூக வலைதளங்களிலே மோசமாக பரப்பிய அந்த இளைஞரை கைது செய்து வந்திருக்கிறார்கள். அவர் மீது கடுமையான சட்ட பிரிவுகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை அவதூறாக ஒரு கருத்தை சமூக வலைதளத்திலே பரப்பியிருந்தால் வன்கொடுமை தடை சட்டத்திலே கைது செய்திருப்பார்கள். அதை போல அந்த தலித் சமூக இளைஞரையும் வன்கொடுமை தடை சட்டத்திலே தான் கைது செய்ய வேண்டும் என்று காடையாம்பட்டி ஒன்றியத்திலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அரூரிலே கட்டிட வேலை செய்ய சென்ற, கம்பி கட்டுகின்ற வேலை செய்ய சென்ற வன்னியர் சமூக இளைஞரை இந்த ஊருக்குள் வன்னியர் அடையாளம் இருக்கின்ற, பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளம் இருக்கின்ற டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வரக்கூடாது என்று தலித் சமூக இளைஞர் தாக்கினார். தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு சேர்ந்தவரை தாக்கினார்கள். அவர்கள் மீதும் கூட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுத்தார்கள்.
ஆனால் அதை பற்றி கூட நக்கீரன் என்கின்ற ஒரு வேசி ஊடகம் தவறான செய்திகளை வெளியிட்டது. அதற்கு பிறகு அந்த நக்கீரன் வேசி ஊடகத்தை நம்மை போன்றவர்கள் ஊடகங்களை மறுப்பு சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் அமைதியானார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டால் காவல்துறை மெத்தனமாக இருப்பதும், அதே தலித் சமூகத்திற்கு ஒரு சிறு துரும்பு மேலே விழுந்து விட்டால் கூட ஏதோ பெரிய குற்ற நடவடிக்கையாக காவல்துறை உடனே கைது செய்வதும் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சி ஏற்கனவே இருந்த கலைஞர் முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் வரை வன்னியர்களையும் தலித் சமூகத்தையும் பிளவுபடுத்த வேண்டும் என்று இவர்களுக்குள்ளே சண்டையை மூட்டிவிட்டு அவர்கள் குளிர்காய்கிறார்கள். அவர்களுடைய ஆதிக்கத்தை காப்பாற்ற நினைக்கிறார்கள். அவர்களே தொடர்ந்து ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டே ஜாதி சண்டைகளை ஊக்குவிக்கின்ற இடத்திலே தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு உதாரணம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.